ஈஸ்வரி பார்த்துருக்கீங்களா கோபி கிட்ட டே நீ பழைய மாதிரி பாக்கிய கூட சேர்ந்து வாழணுண்டு அப்படின்னு சொல்லி இதை கேட்ட கோபிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. நான் எப்படிமா சேர்ந்து வாழ முடியும், அதெல்லாம் செட் ஆகாதுமா, அதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லி. ஏன் சரி வராது, கடைசி காலத்தில் உனக்கும் ஒரு துணை வேணுண்டா, அதனால் உங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆமாம் நான் ஒத்துட்டாலுமே பாக்கி எதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், அவன் நான் எங்கள் தங்கறதே வேணான்னு சொல்லிட்டு இருக்கா, அப்படி இருக்கும்போது என் கூட எப்படிமா சேர்ந்து வாழ்வா அப்படின்னு சொல்ல. டே உனக்கு சம்மதமாக சொல்லு, உனக்கு சம்மதம் என்ன சொல்லு, பாக்கியை நான் கன்வின்ஸ் பண்ணி பேசி சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. சரிம்மா எனக்கு ஓகே, ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல அப்படின்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியக்கிட்ட போய் ஈஸ்வரி இருந்துட்டு நேற்று பேசுறதுக்கு சாரிம்மா, நான் இனிமேல் அப்படியெல்லாம் பேசுறதில்ல அப்படின்னு சொல்லி. சரி அதன் மாதிரி திரும்பியும் பேசாதீங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாக்கியமாக எடுத்துக்கலாம் பெருசாக எடுத்ததில்ல அப்படியே போயிடுது. மறுநாள் காலைல எழிலும் சரி நீ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வர சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா தான் என்னத்தை சொல்ல. இதை கேட்ட உடனே எழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அம்மாவை திருப்பி அந்த ஆள் கூட சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறீங்க, அம்மாவை துரோகம் பண்ணிவிட்டு ஏமாத்திட்டு போனவர் கூட திருப்பி நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களே, இதுக்கு நான் அம்மாவை ஒத்துட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை பிடிக்க. டேய் கோபியெல்லாம் ஒத்துக்கிட்டான்டா, ஆனால் பாக்கியை மட்டும்தான் பாக்கி அவளையும் நான் எப்படியான சம்மதிக்க வச்சிருவேன், அவளுக்கு சம்மதம்னா உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்ல. ஃபஸ்ட்டு அம்மா சம்மதிக்கட்டும் அப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல. ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு ஓகேன்னா உனக்கு ஓகேவான்னு சொல்லு, மற்றபடி நான் எல்லாத்தையும் பார்த்துறேன் அப்படின்னு சொல்ல. சரி அம்மாவுக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி பாக்கியாவை சம்மதிக்க வைக்கிறதுக்கு ஏன் பொறுப்பு, நீங்கள் துணையாக மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரையும் பேசி கன்வின்ஸ் பண்ண ஈஸ்வரி பார்த்துருக்கீங்கன்னா பாக்கியை எப்படியான சம்மதிக்கணும்னு சொல்லிட்டு தக்க தருணத்தை எதிர்பார்க்குறாங்க. கேப் கிடைக்கிற போதெல்லாம் கோபியை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருக்கு. பாக்கியாவை பார்த்திங்கன்னா எண்ணம் புரிஞ்சிருது. ஓஹோ கோபி கூட சேர்த்து வைக்க தான் அத்தை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி அவங்க என்ன பண்ண போட்டோம், ஆனால் நான் உறுதியாக தான் இருக்கேன், கோபி கூட இனிமேல் சேரதே இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரி விடுற மாதிரி இல்லை. அப்பப்போ கேப் கிடைக்கிற போதெல்லாம் கோபியை பற்றி பெருமையாக சொல்லிட்டு கோபியும் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் பாக்கியா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க. பாக்கியா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்படியெல்லாம் நினைக்கிறேன், என்ன இருந்தால் அதோட குழி தோண்டி வச்சிருங்க. என்னை ஏமாற்றிட்டு போனவர் கூட நான் எப்படி சேர்ந்து வாழ்வேன்னு நீங்கள் நினைக்கலாம் அத்தை. ஏன் நான் இப்போ நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, நான் என் உலகத்தில் சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ்ந்துருக்கேன், அதை கெடுக்கணும்னு நினைக்காதீங்க. எப்படி கெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் எங்கன்னா போயிடுவேன், என்ன தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் ரொம்ப கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியவுமே அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மேலே இது போன வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட பில் பட்டன் எடுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.